வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்குறீங்களா? அதுதான் சர்ப்ரைஸ். வாங்க போகலாம். கிங்ல இருக்கேன். அப்படியே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. பார்ப்போம். நாங்கள் உள்ள நுழையிறதும் நாங்கள் வெளியில் போகிற ஒரு ஏரியா. நம்ம ஹோம் டூரை பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இப்போ எங்கே போகிறேன், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம இதுக்குள்ளே வந்து இப்போ நம்மளுடைய கேரேஜில் இருந்து வெளியில் போகிறோம். ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மஸ்ட்டு. இப்போது சைடில் ஜீப்ரா கிராசிங்கில் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம ஜீப்ரா கிராசிங்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதனால் அவங்க தாண்டின பிறகு நம்ம இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்து போகணும். இங்கே ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் ஸ்னோ கிடையாது. இப்போது சீசன் வந்து ஸ்ப்ரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் ஃபின்லாண்டில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நிறைய வீடு இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் மட்டும் குறைஞ்சது ஒரு 60,000 பேர் வாழ்வாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நான் இருக்கிற ஏரியா தான் ஒலாரி. ஃபின்லாண்டில் எஸ்போவில் இருக்கிற ரீஜனில் ஒலாரின்ற இடத்துல நான் இருக்கேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம இங்கே ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வருது. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவங்க போன பிறகு தான் நம்மளால் போக முடியும். இதே வந்து இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் இண்டிகேஷன்ஸ் காமிச்சு ஏரோ மார்க் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவங்க வெயிட் பண்ணணும். இதுதாங்க ஒலாரியோட மெயின் ஸ்டாப். ஒலாரியில் இருக்கிற ஒரு மெயின் ஸ்டாப் வந்து இதுதான் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போது நான் வந்து ஒரு டிரைவ் போயிட்டுருக்கேன். நான் போகிற இடம் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம். பார்ப்போம். அநேகமாக அது நீங்கள் தெரிஞ்ச பிறகு இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்மளை மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்த எல்லாருக்கும் அது வந்து உங்களுக்கு உதவும். ரோடு வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி இருக்கிற ரோடு வின்டரில் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் வின்டர் வரும்போது. ஆனால் இப்போ வந்து ஸ்ப்ரிங்குன்றனால ரோடை வந்து வாஷ் பண்ணியிருக்காங்கன்றதே நான் சொல்லுவேன். இங்கே நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அதை வச்சு ரோடை வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சிறு கல்லுங்கள்லாம் இருக்கும். வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா கல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த ரப்பீஸு அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இங்கே வந்து அதை வச்சு தான் வந்து போட்டுட்டு அது வந்து ஒரு க்ரிப்பு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த கல்லெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த இது இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்தனால இதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்னோ வராது அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த கல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ உங்களால் பார்க்க முடியல. ஆனால் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்னோ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அது தெரியும். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன் நம்ம ஸ்குவாடை பார்க்குறதுக்கு.
நம்ம ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்காங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்த நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட பேர் வந்து சூர்பெல்தோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்தியன்ஸ் இங்கே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது. எஸ்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்கள் பசங்க வந்து ஃபீனிஷ் படிக்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபீனிஷ் ஸ்கூலும் கிரேட் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே கேம்பஸ்லேயே வந்து இருக்குது. அந்த ஸ்கூல் பேர் வந்து ஒலாரின் கோலுன்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ஏன் வெயிட் பண்ணுறேன்னா ஜீப்ரா கிராசிங்கில் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இது பாருங்கள், ஒரு குட்டி பையன் வந்து மொபைல் எடுத்துக்கிட்டு ஜாலியாக வண்டி வருதா இல்லைன்றோட பார்க்காம அவன் பாட்டு போயிட்டுருக்கான். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஓட்டுறவங்க தான் வந்து பார்க்கணும். ஜீப்ரா கிராசிங் வர எல்லா இடத்துலையும் வந்து வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிரைவர்ஸ் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகணும். இந்த பாருங்கள், இதுதான் பப்ளிக் பஸ். இங்கே நான் ஒரு நாள் காமிக்கிறேன் இந்த ஏரியாவை சுற்றியும் ஸ்கூல் பற்றியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்குவாட்ஸை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்காக நான் வந்திருக்கேன். இன்னும் நான் அவங்களுக்கு கால் பண்ணல, ஏன்னா அவங்க ஃபுட்பாலில் பிஸியாக இருப்பாங்க. நம்ம பார்ப்போம் நம்மளுடைய ஸ்குவாட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸ்கூல் ஏரியான்றனால இங்கே ஸ்பீட் லிமிட் இருக்குது. அந்த ரைட் சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கேன்ட்டு காமிக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் ஏரியாவில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்மோஸ்ட் ஸ்கூல் கிட்ட வந்துட்டேன். எல்லா இடத்துலையும் நம்மளால் வண்டியை விட்டுட்டு போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 hours இங்கே பார்க்கிங். நம்ம பார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கிங் போர்டு நம்ம வைக்கணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பார்க்கிங் போர்ட். ஸோ நம்ம எத்தனை மணிக்கு வைக்கிறோன்றத கரெக்டாக வைக்கணும். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 3 மணி ஆகுது. நானும் வந்து இங்கே வந்து 3 மணிக்கு வைக்கிறேன். 3 மணினா இங்கே 15:07. ஸோ நான் கொஞ்சம் வந்து 15:07க்கு நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10:20 அது மாதிரி இருக்காது. இது மாதிரியும் நம்மளால் போர்டு இருக்குது. இது இல்லாமல் டிஜிட்டல்ஸ்லேயும் நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இங்கே வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நீங்கள் ஃபைன்லேருந்து தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. வாங்க நம்ம இப்போ ஸ்குவாட் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ஸ்குவாட் எங்கே இருக்காங்க?
இது ஒரு பார்க்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இது ஒரு பார்க்கு. ஸ்குவாட் எங்கே இருக்காங்க? இந்த கிரவுண்டில் தாங்க ஃபுட்பால் கிரவுண்டு. இங்கே தான் வந்து நம்ம ஸ்குவாட்ஸ் விளையாடுவாங்க. யூஸ்வலாக ஸ்கூல் முடிச்சுட்டு விளையாடுவாங்க. இன்றைக்கி இங்கே ஸ்கூல் லீவு, குட் ஃப்ரைடேன்றனால. அதனால் ஸ்குவாடை பார்த்துட்டேன். நம்ம வந்து இப்போ ஸ்குவாடு கிட்ட போவோம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. அங்கே பாருங்கள், தூரத்தில் தெரியும் நம்ம ஸ்குவாட் வந்து ஃபுட்பாலோட கோர்ட்டில் விளையாடிட்டுருக்காங்க. இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸு. இது வந்து ரியல் கிராஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே பாருங்கள், ஒரு ஸ்குவாட் நம்மளை பார்த்துட்டாப்புல அவர் வராரு. ஹாய் கைஸ். ஸோ அடுத்த ஸ்குவாட் பாருங்கள், அவர் வந்து ஃபுட்பாலில் வந்து ரொம்ப பயங்கரமாக மும்முரமாக விளையாடிட்டுருக்காரு. ஸ்குவாட் ரெடி ஆகிட்டார் நம்ம போக போகிற இடத்துக்கு, நம்மளுடைய ஜூனியர் ஸ்குவாட். இங்கே பாருங்கள் நம்மளுடைய சீனியர் ஸ்குவாட். நானும் ரெடி ஆகிட்டோம், ஹேர் கட் பண்ண போகிறோம் இப்போ. சொல்லிட்டாரு சீக்ரெட்டை. நான் சீக்ரெட்டாக காமிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஸ்குவாடு பாருங்கள் உங்களுக்காக சொல்லிட்டாரு எங்கே போகிறோன்ட்டு. ஆக்சுவலி இந்த ஃபின்லாண்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்பர் ஷாப் இருக்குது. ஆனால் இப்போ போகிறது வந்து கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஒரு பார்பர் ஷாப்பாக இருக்கும் போது போகலாமா? அங்கே வாங்க போவோம், போயிட்டு பார்க்கலாம். நம்ம வாங்க, அங்கே எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் காமிக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது இப்போதைக்கு சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு சீக்ரெட்டாக லைட்டாக சிலது வைக்கணும்ல. உங்களுக்கு ஃபில்லால் நீங்கள் எதாவது இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸை வந்து இங்கே ஹேர் கட் பண்ண ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்குவாட்ஸ் நடக்குவீங்க? பார்பர் ஷாப்பில் ஒன்று சிசர்ஸ் இருக்கும், ட்ரிம்மர் இருக்கும், அதுக்கப்புறமா கோம்பு இருக்கும். ஆனால் இந்த பார்பர் ஷாப்பில் நம்ம போகிறது ஒரே ஒரு கிட்ஸுக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்கும். அதை வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ போகலாம் ஸ்குவாட்ஸ். பார்பர் ஷாப்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த இருக்கிற கே சூப்பர் மார்க்கெட்டில் நியர்பை இருக்கிற பார்க்கிங்க்கு நீங்கள் பார்க் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 hours ஆஃப் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. ஓகே கைஸ், இதெல்லாம் நம்ம போகிற இடம் பார்பர் ஷாப். இந்த இடத்துக்கு இன்னொன்று பேரும் சொன்னால் அதெல்லாம் கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு பார்பர் ஷாப்பு. சில கிட்ஸுக்கு வந்து சில சின்ன குழந்தைங்களுக்கு ஹேர் கட் பண்ணதுக்கு வந்து பிடிக்காது, அழுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் திங்கை கொடுத்து அந்த கிட்டை வந்து சமாதானப்படுத்திட்டு வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்த உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போவோம். ஓகே கைஸ், நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ஸ்பெஷல் திங் வந்து வாங்க போய் பார்ப்போம். இதுதான் ப்ளே ஸ்டேஷன். அதுக்கப்புறமா எக்ஸ்பாக்ஸு இருந்தது, இப்போ எங்கன்னு காணோம். ப்ளே ஸ்டேஷன் வந்து இங்கே விளாடிட்டே கட் பண்ணலாம். ப்ளே கட் நீங்கள் வந்து while கட்டிங் யுவர் ஹேர் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம், கேம்ஸு ப்ளே பண்ணலாம்.
இந்த இடம் வந்து நியர் கே மார்க்கெட் இருக்குது. சுருப்பேல் தோப்புள்ள கே மார்க்கெட்டு உள்ளே இருக்குது இந்த பார்பர் ஷாப்பு. இதோ அங்கே கே மார்க்கெட் இருக்குது கைஸ். இங்கே இதோ அங்கே கே மார்க்கெட் இருக்குது. கே மார்க்கெட் இருக்குது. கே சூப்பர் மார்க்கெட் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பார்பர் ஷாப் வந்து லொக்கேட்டடாக இருக்கும். சரி, இப்போ நான் வந்து என் ஹேரை கட் பண்ண போகலாமா? ஓகே கைஸ், வாங்க போவோம். ஓகே ஓகே இதெல்லாம் ரேட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணது என்னதுன்னா, இதோ ஹேர் வாஷுக்கு வெறும் 5 euros மட்டும் தான் ஸ்குவாட்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் கார்டு பேஜ் என்னன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 அப்போனா 8th டைம் வந்து ஃப்ரீ. ஓகே. அதுவும் இந்த பார்பர் ஷாப்லேயே வந்து ப்ளே கட். ஸோ இவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் தான் வேறு யாரும் இல்லை, அவர் கட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவருக்கு வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ. ஓகே கைஸ், இதுவே நீங்கள் வந்து இந்த இடத்துக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கா. அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ரிசர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற டைமிங்க்கு வந்து அவ்வளோவா வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டு ஸ்லாட்ஸை ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஓகே ஸ்குவாட், இங்கே வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 31 ஸ்டைல்ஸ், இதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா 20 ஸ்டைல்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு பிடிச்ச ஹேர் கட் வந்து சம்மர் கட் மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு நிறைய முடி வந்துடுச்சு. சரி, இப்போ போகலாமா என்னோடய ஹேர் கட்டுக்கு? வாங்க போய் பார்ப்போம். நான் விளையாட போகிறது GTA 5. இது வந்து ப்ளே ஸ்டேஷன் ஸ்லிம்மில் விளையாட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம கேம் விளையாடலாமா? ஓகே, அது ஒர்க் ஆகல. ஸோ நம்ம வந்து ஸ்பைடர்மேன் கேம் விளையாடலாம். வாங்க. இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் வந்து என்ன கட் பண்ண போகிறேன்னு. நான் வந்து சம்மர் கட், அதுவும் விளையாடிட்டே பண்ண போகிறேன். இந்த பார்பர் ஷாப்போட ஸ்பெஷலைஸே என்னதுன்னா, நம்ம வந்து ஹேர் கட் பண்ணும்போது வயல் நம்ம வந்து கேமும் விளாட்லாம். அதுதான் இப்போ நான் விளாண்டுக்கிறேன் மார்வல்.
ஸ்குவாட்ஸ், இப்போ நான் வந்து என்னோடய ஹேர் கட் முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்து நீங்களோ இங்கே வந்து அடல்ட்டு கூட கட் பண்ணலாம். கிட்ஸு வரணுனாலும் இந்த இடம் பேர் சுர்பெல்தோ. இந்த பார்பர் ஷாப் வந்து கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்குது. இந்த இடத்துக்கு வரணுன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒலாரிக்குள்ளே இருக்கீங்கன்னா. ஓகே ஸ்குவாட்ஸ், பாய்.